सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सवर साधमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगदा अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। श्री भगवन्ना बोधेंद्र स्वामी की जय। सवर साधमंडल की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில உபதேசத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் சில விஷயங்களை விட்டுட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அது பார்க்கலாம். அதாவது பக்தி பல விதங்கள், அது என்னென்னு தேவஹூதி அம்மா கேட்குறா. அந்த பக்தி சொல்கிறார், பகவான் சொல்கிறார் அந்த பக்தி எப்படி செய்கிறார்கள் என்று. பக்தி பலவிதமாக அவரவருடைய குணங்களுக்கு தகுந்தபடி பக்தியை பலவிதமாக செய்கிறார்கள். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். பக்தி யோகோ பகவிதோ மார்கர்பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குண மார்க்கேன பும்சாம் பாவோ விபித்தியதே. அந்த பலன் விஷயமா அவங்க பலன் விஷயமா அந்த சங்கல்ப மாறுபாட்டை அடைந்த அந்த ஒரு புருஷனிடத்தில் பக்தி யோகமானது பலவிதமாக அறியப்படுகிறது. அந்த சுபாவங்கள் இயற்கையான அந்த தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம்னு சொல்லிருக்கு இல்லையா, அந்த குணங்களுடைய பேதத்தை விட்டு அவங்களுடைய அபிப்பிராயமும் வேறுபாடு அடைகிறது இல்லையா. அதே சமயத்தில் பலனும் விஷயமான சங்கல்ப பேதத்தை பக்தியிலும் பேதம் ஏற்படுகிறது. யார் யார் எப்படி எப்படி எது விரும்புகிறாங்களோ அந்தந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி பக்தியும் வேறுபடுகிறது. இப்போ ஒருத்தன் பிறரை ஹிம்சிக்கணும், ஆமாம், பிறர் அழிஞ்சு போகணும், பிறர் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் தான் தம்பாடிச்சிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி தம்பத்துக்காகவோ ஹிம்சைக்காகவோ பிற விதத்தில் பொறாமையை உத்தேசித்தோ சங்கல்பித்து கோபம் உள்ளவனா வேத ஞானம் உள்ளவனாக யார் பகவானிடத்தில் பக்தி செய்கிறானோ அப்படியேப்பட்ட மனிதன் தாமச பக்தனாவான் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அபிசந்தாயே யோ ஹிம்சாம் தம்பம் மாத்சரியம் ஏவம் சம்பிரம்பே பின்ன திருக்பாவம் மயி குறியாத் ச தாமசகம். அடுத்தது என்னன்னா, உலக விஷயங்கள் இல்லையா, உலக விஷயங்கள் உள்ள ஆசையினாலேயோ இல்லை ஐஸ்வர்யத்தையோ இல்லை புகழையோ மனசில் சங்கல்பித்து கொண்டு யார் விக்கிரகத்தில் என்னை பூஜிக்கிறானோ அந்த விக்கிரகத்தில் தான் பகவான் இருக்கான், மற்றத்தில் பகவான் இல்லை அப்படின்றதுனால அப்படின்னு நினச்சி அந்த விக்கிரகத்தில் இருக்கிற பகவானை அர்ச்சையில் மட்டும் பகவானை பார்க்குறான். அவன் என்ன பண்ணா, இந்த உலக விஷயங்களில் ஆசை கொண்டு ஐஸ்வர்யத்தையோ இல்லாட்டி புகழையோ மனசில் சங்கல்பத்து கொண்டு யார் விக்கிரகத்தில் பகவானை பூஜிக்கிறானோ அவன் ராஜச பக்தன் ஆவான். அடுத்தது சாத்விக பக்தன் எப்படி இருப்பான்னா, இதுக்கு ஸ்லோகம் சொல்லிடலாமா? சரி. விஷயான் அபிசந்தாய யச ஐஸ்வர்யமேவ அச்சாதோ அர்ச்சயத்யோ மாம் பிரதக் பாவ சராஜசக. அது சாத்விக பக்தன். அவன் என்னன்னா தன் பாவத்தை போக்கிக் கொள்கின்ற உத்தேசத்தோடு வழிபடுவானான். அவன் பகவான் நம்ம பண்ணுற பக்தியினால் பகவான் சந்தோஷம் அடைகிறதுக்காக பகவத் பிரீதிக்காக உத்தேசித்து வழிபடக்கூடியவன். அதே சமயம் தனக்கு விதிக்கப்பட்ட கடமை இந்த பகவத் பக்தி அவசியம் செய்து தீரணும் அப்படின்னு யார் பகவானுக்கு பக்தி பண்ணுறானோ அப்படி தனித்த அபிப்பிராயம் உள்ள அவன் சாத்விக பக்தன் என்று சொல்லப்படுகிறான். கர்ம நிர்காரமுத்திஷ்ய பரஸ்பின் வா ததர்ப்பணம் யஜத்யஷ்டவ்யம் இது வா பிரதக் பாவச சாத்விகா. இப்போ முக்குணங்கள் ரூபத்தில் இருக்கிற பக்தியை சொல்லிட்டோம். அடுத்தது முக்குணங்கள் அப்பாற்பட்ட நிர்குண பக்தின்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா?
யாருன்னா பகவானுடைய குணங்களை கேட்ட உடனே எல்லார் ஹிருதய குகையிலையும் வாசம் பண்ணக்கூடிய பகவான், அந்த பகவான் இடத்துல, எல்லார் ஹிருதய குகையிலையும் வாசம் பண்ணக்கூடிய அந்த பகவான் இடத்துல, புருஷோத்தனமான அந்த பகவான் இடத்துல, சமுத்திரத்தில் கங்கா ஜலத்தினுடைய கதியானது போல எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம வேத தர்சனமற்றதுமான தொடர்ந்து அந்த மனசு வெள்ளம் போல பகவானத்தில் பிரவேசிக்குமா. அதுவே பக்தின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் நிர்குணமான பக்தி யோகத்துடைய லட்சணமாகும். அதாவது பகவானுடைய குணங்களை, கிருஷ்ணனுடைய குணங்கள், ராமனுடைய குணங்களை கேட்ட மாத்திரத்தினால் உடனே மனசு அங்கே தங்காது, வீட்டில் தங்காது. உடனே ஓடிப்போய் அந்த கதையை கேட்கணும்னு யார் மனசு அபகரிக்கப்படுகிறது. அவர்கள் எந்த பலனை என்னமோ தெரில, அந்த கிருஷ்ண லீலைகள் அவ்வளோ சுவையாக இருக்குது, அந்த ராமனுடைய குணங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குது, போய் உட்காந்து கேட்கணும்னு ஆசை வரணும். எந்த பலனும் உத்தேசித்து இல்லை. அதுதான் நிர்குண பக்தியா. அந்த கங்கா பிரவாகம் எல்லா தடைகளும் ஒடிச்சுன்னு வந்து தன்னுடைய அலைகளை கொண்டு போய் எப்படி சமுத்திரத்தில் செய்கிறதோ, அதுபோல் இந்த மனம் என்ற அலைகள் கிருஷ்ண பக்தியில் அப்படியே போய் தெளித்து போய் அந்த கதையை கேட்கணும், அவ்வளோ சுவையான கதை அப்படின்னு ஆசை இருக்கணும். எந்த பலனும் உத்தேசித்து இது கேட்க வேண்டிய நிதி நியமிக்கப்பட்டு ஒரு விதி, இது என் கடமை அப்படின்னு நான் பக்தி பண்ணுறான். அது சாத்விக பக்தி இல்லை. பிறர் அழிஞ்சு போகணும், இது பண்ணணும், பிறர் இம்சை பண்ணணும் அப்படின்ற பேத புத்தியோட தாமச பக்தனை பக்தியை பண்ணுறான். இல்லை இல்லாட்டி எல்லாம் இது கேட்டால் இப்போ மகா புண்ணியம் கிடைக்கும், நிறைய பலன் கிடைக்கும், பாபம்லாம் போகும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு கேட்குறான். இல்லை, என்னமோ தெரில, கிருஷ்ண கதைலாம் என் மனசு இழுக்குது, கிருஷ்ண கதைலாம் ரொம்ப பிடிக்குது, ராமனுடைய குணங்கள்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு போய் கேட்குறான். பற்றியா, அவன் நிர்குண பக்தன். அவனை தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பக்தியில் தலைச்சி அனைவரதும் பாகவதம் பதம் பதமாக படித்து அனுபவிக்கிறான். அவன் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறான். அப்படின்னா அவன் சாலோக்கியம், அதாவது பகவானோட ஒரே உலகத்தில் வாசம் பண்ணுறது. சாஷ்டி, பகவானுக்கு சமமான ஈஸ்வரத்தன்மை அடையிறது. அதே சாமீப்பியம்னா என்னுடைய சமீபத்தில் வாசம் பண்ணுறது. சௌரபியம், பகவானுக்கு சமமான ரூபத்தை அடையிறது. அதே அதாவது ஏகத்துவம், அதாவது பகவானுடையவே ஐக்கியமாகிறது. அப்படிப்பட்ட சாயுஜ்ய முக்தி, அதெல்லாம் பகவானால் கொடுக்கப்பட்டால் கூட அந்த நிர்குண பக்தர்கள் பகவானுடைய சேவையை தான் விரும்புவாங்களே, கைங்கரியத்தை பக்தியை தான் விரும்புவாங்களே தவிர இந்த மோட்சத்தை விரும்பவே மாட்டாங்களாம் அவங்களாம். அப்படி அப்படி இருக்கும்போது இந்த உலக ஆசைகளை உத்தேசித்து எப்படி அவங்க பக்தி செய்வாங்க? ஒருபொழுதும் செய்ய மாட்டார் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாருங்க. மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குஹாசயே மனோகதிர் அவிச்சின்னா யதா கங்காம்பசோ அம்புதௌ லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய உதாஹிருதம் அகைதுக்கிய அவ்வவஹிதா யா பக்தி புருஷோத்தமே சாலோக்கிய சாஷ்டி சாமீப்பிய சாரூப்யைகத்துவம் அப்யுத தீயமானம் ந கிருஷ்ணந்தி வினா மத்சேவனம் ஜனாக. என்னுடைய சேவை தான் விரும்புவாங்க பக்தர்கள். ச ஏஷ பக்தி யோகாக்கிய ஆத்தியந்திக. அதனால் இந்த பக்தி யோகம் என்ன பண்ணுமா, முக்குணங்களை கடக்கும்படி, இந்த சம்சாரத்தை கடந்து பிரம்மபாவத்தை அடைந்து விடும்படி செய்திருந்தான். அதுதான் பக்தியோடுன்னு சொல்லக்கூடியது. அதுவே மோட்ச மார்க்கம், அதுவே மோட்சம் அவங்களுக்கு, அதுவே மோட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தெரிஞ்சிடணும். சயேஷ பக்தி யோகாக்கிய ஆத்தியந்திக உதாஹிருத ஏன அதிவிரஜ்ய திரிகுணம் மத் பாவம் யோ உபபத்தியதே. ஆனால் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சகல ஜீவராசிகளத்தில் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன் இந்த பக்தி சித்திக்கலை? நிறைய பேர் இந்த பக்திக்கு ஆசைப்படுறான், ஆனால் சித்திக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, நாம் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அந்தரங்க சாதனை இப்போ சொல்ல போகிறார். அந்தரங்க சாதனை என்னென்னா, மற்ற ஜீவராசிகளத்தில் துவேஷம் பாராட்டக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. யார் 21வது ஸ்லோகத்தில் அகம் சர்வேஷு பூதேஷு பூத் ஆத்மா அவஸ்தித சதா தம் அவக்ஞாய மாமர்த்திய குருதே அர்ச்சா விடம்பனம். நான் எல்லா பிராணிகளிடத்தில் அந்தராத்மாவாக எப்பொழுதும் வாசம் பண்ணுறேன். அந்த என்னை அலட்சியம் செய்துட்டு ஒரு புருஷன் விக்கிரகத்தில் மட்டும் நான் இருப்பதா எண்ணி என்னை பஜிக்கிறான் இல்லையா? பகவான் சகல பிராணிகளிலும் தான் இஷ்டமான பகவான்
வாசம் செய்கிறாரு அப்படின்ற ஞானம் இருக்கணுமா மனசுக்குள்ளே. அந்த மனசு தான் சுத்தமாகுமா. அதனால் வெறும் விக்கிரகத்தில் மட்டும் பகவான் ஈஸ்வரன் இருக்கிறதா எண்ணக்கூடாது. எல்லா ஜீவராசிகளும் நடமாடும் ஆலயங்கள் இல்லையா, நடமாடும் கோயில்கள். அவர் இருதயத்தில் பகவான் வாசம் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தோடு நீ பகவானை பார்த்தன்னு சொன்னால் நீ விக்கிரகத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் பகவான் தெரிவான். அப்படியே அதுதான் அடையறதுக்கு அந்தரங்க சாதனை தான். அதான் சொல்கிறாருங்க. அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மா அவஸ்தித சதா தம் அவக்ஞாய மாமர்த்தியா குருதே அச்சா விடம்பனம். அப்படி அவரில் அவமதிச்சுட்டு என்னத்தில் பூஜை பண்ணுறான்னா அது வேஸ்ட், அது பெரிய பலன் வந்தாலும் கொடுக்காது அப்படின்றார். யார் எல்லா பிராணிகளும் இருக்கின்ற பகவானை அந்தர்யாமியும் ஈஸ்வரனுமான என்னை உபேட்சித்து வெறும் மௌட்டியத்தினால நான் பெருசாக பூஜை பண்ணுறேன் பார் அப்படின்ற மௌட்டியத்தினால விக்கிரகத்தில் சேவிக்கின்றானோ அவன் என்ன பண்ணுறான்னா நெருப்பை உபேட்சை பண்ணிவிட்டு சாம்பலில் ஹோமம் பண்ணுறதுக்கு சமானமானவன். வெறும் சாம்பலில் நெய்யை ஊற்றினா அது எரியுமா? எரியாது. நெருப்பில் நெய்யை ஊற்றினா நல்லா பிரகாசமாக எரியும் இல்லையா, அது போல் அப்படின்றார். யோமாம் சர்வேஷு பூதேஷு சந்தமாத்மானவீஸ்வரம் ஹித்வா அர்ச்சம் பஜதே மௌட்டியாத்து பஸ்மன் ஏவ ஜுஹோதிசக. அது சொல்கிறார். பிறர் சரீரத்திலும் இருக்கக்கூடிய என்னை துவேஷிப்பவனும், அவனை துவேஷம் பண்ணுறேன்னா என்ன தான் துவேஷம் பண்ணுற, வேறு யார்? பிறரை துவேஷம் பண்ணுறனாவே எதிரியாக பார்க்குறனாவே அவள் ஹிருதயத்தில் இருக்கிற எண்ணெயும் தானே சேர்த்து துவேஷம் பண்ணுற. அதுதான் பகவான் சொல்கிறார் இங்கே கபில வாசுதேவர். பிறர் சரீரத்தில் இருக்கக்கூடிய என்னை துவேஷிக்கணும். அதேபோல் இது உடம்பு தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய புத்தி உள்ளவன் தான் அதுபோல் துவேஷிப்பான் பிறரை. தேகாத்ம புத்தி உள்ளவன், எங்கும் அந்தர்யாமி ஒருவரே இருக்கிறார் என எண்ணாதவன், அவன் பிராணியத்தில் துவேஷத்தை அடைந்தவனான புருஷனுடைய மனசானது ஒரு பொழுதும் நிம்மதி சாந்தி அடையாது. அவன் பார்த்தா பிடிக்கல, இவனை பார்த்தா பிடிக்கலன்னா கட்சியில் உனக்கே உன்னை பிடிக்காமல் போயிடும். ஏன்னா அவனை பார்த்தா பிடிக்கல இல்லை, இந்த தேகமே நான் இந்த தேகத்தை பார்த்தா பிடிக்கல. ஒருத்தனை பார்த்தா பிடிக்குது, ஒருத்தனை பார்த்தா. அப்போ தேகங்களை தான் தேகத்துக்குள்ளே ஆத்மா எல்லாருக்குள்ளே ஒரே பகவான் தானே இருக்கான். அவன் பகவான் பிடிக்கணும்னா எல்லோரும் தானே பிடிக்கணும். அதில் பேத மனப்பான்மை இருக்குதுன்னு சொன்னால் அவன் மனசில் சாந்தி நிம்மதி இருக்காது, சாந்தி ஏற்படாதான். அப்படி சொல்கிறாருங்க. த்விஷதனா துவேஷம் பாராட்டுறது. த்விஷதா பரகாயே மாம் மானினோ பின்னதர்ஷினா பூதேஷு பத்த வைரஸ்ய என்ன மனசாந்தி மிருச்சதி. பயங்கரமான விரோத பாவத்தோடு இருக்கிறான்னா ஒருத்தர் பார்த்தா புரியலன்னா அவன் மனசில் சாந்தி இருக்காது அப்படின்றாரு. இப்போ புரிதா சாந்தி எதனால் இல்லைன்னு? ஆமாம், ஒருத்தர் இடத்துல நல்லா பழகுது, ஒருத்தர் பார்த்தா பிடிக்கல அப்படின்றதுனால தான் மனசில் சாந்தி இல்லை சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், மற்றவர்களை நிந்திக்கிறான், மற்ற துவேஷம் பாராட்டான். அவனுடைய பல திரவியங்கள் மூலம் ஏற்பட்ட பகவானுடைய பூஜையில் அவள் பல விதமான வடபாசத்தோட பலகாரங்களோடு நல்ல புஷ்பங்களாலேயும் நிறைய பழங்களாலேயும் நான் அர்ச்சிக்கப்பட்ட போதிலும் கூட அதில் நான் சந்தோஷம் அடையிறதில்லைன்றார் பகவான். எப்போ மற்றவங்க இடத்துல இவங்களுக்கு துவேஷம் பாராட்டின்ட்டு அப்புறமா என் இடத்துல என்ன பக்தி பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். மற்றவங்கள நிந்திக்கிற, மற்றவங்கள புறம் பேசுகிற, அவரெல்லாம் திட்டுற, அப்புறம் பல பகவானுக்கு மட்டும் எப்படின்னா பல பத்திரப்பட்ட திரவியங்கள் மூலமாக கிரியையினால் அர்ச்சையில் பகவான் அர்ச்சிக்கப்பட்ட போதிலும் கூட நான் சந்தோஷம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அகம் உச்சாவச்சே திரவியி கிரியாயோத்பன்னையா அணகேன்னு ஒரு பதம் போடுறார். தேவகூதி அம்மா அப்பா சொல்கிறார், அம்மா நீ அப்படிப்பட்டவள் இல்லை, நீ பரிசுத்தமானவள், அது மாதிரி இருக்கிறாங்க, அதனால் சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்கிறார் கபில வாசுதேவர். அகமுச்சாவசே திரவியே கிரியோத்பன்னையா அணகே நைவ துஷ்யே அச்சிதோ அச்சாயாம் பூதக்கிராம அவமானினக. மற்றவளை அவமதிச்சுட்டு எனக்கு பண்ணுற பூஜைகளில் நான் சந்தோஷம் அடைய மாட்டேன் அப்படின்றார். அடுத்து சொல்கிறார், எவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைப்பிடிச்சுட்டு தனக்குரிய கடமைகளை செய்து கொண்டு சகல ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய ஈஸ்வரனான என்னை தனது ஹிருதயத்தில் அவகாசம் இருப்பது தக்கபடி
எதுவரை தெரிஞ்சிக்கல, இதுவரை ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை தெரிஞ்சிக்காத வரைக்கும் அவர்கள் இது மாதிரி விக்கிரகங்களில் வழிபடணும். விக்கிரகங்கள்லேயோ படங்கள்லேயோ பகவானை வழிபடுறது எதுக்காகன்னா, தன் ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான். அதுக்கான ஸ்டெப்ஸு தான் இந்த விக்கிரக வழிபாடுகள்லாம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிற அந்த எல்லாரும் நம்ம ஹிருதயத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் ஹிருதயத்துலேயும் இருக்கக்கூடிய பகவானை, சர்வபூதங்களும் இருக்கக்கூடிய ஈஸ்வரனான பகவானை நம்ம ஹிருதயத்துலேயும் அந்த பகவான் தான் இருக்கான், எல்லா ஹிருதயத்திலும் அந்த பகவான் தான் இருக்கான்னு, அந்த ஹிருதயத்தில் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் தான் முதல் ஸ்டெப்பு தான் இந்த விக்கிரக வழிபாடுகள், கோயில் வழிபாடுகள்லாம். நான் எப்போ நீ ஹிருதயத்திலே பகவானை பார்த்துட்டியோ அப்போ ஏகாந்த பக்தர் கோவிந்த சர்வத்திர ததீக்ஷணம் சொல்கிறார் பிரகலாதன். எல்லாரும் ஹிருதயத்திலும் அந்த பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு மாயை கிடையாது. அவன் கிருஷ்ணனே தான் தெரியும். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தோணும், அப்படி தோன்றும். அதுதான் இங்கே சொல்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த பாவம் வராத, அந்த பக்குவம் அடையாத வரைக்கும் நாம் விக்கிரக வழிபாடு பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பூஜைகள் பண்ணி தான் ஆகணும். நம்ம கடமைகளை செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூஜைகள் பண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜைகளில் இருக்கிற அந்த பகவான், பூஜையில் பண்ணும்போது அந்த விக்கிரகத்தில் இருக்கிற பகவான் தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறான், எல்லா ஜீவராசியும் இருக்கிறான், அந்த அந்த மனப்பான்மை, அந்த பக்குவம் தன்னாலே வந்துடும். ஆமாம், நீ கோயிலில் பார்க்குற பகவானுடைய கருணையினால் உனக்குள் ஹிருதயத்துக்குள்ளே உன் ஹிருதயத்திலே பகவானை பார்க்குற அந்த பக்குவம் தன்னாலே வந்துடும். அதுக்காக தான் விக்கிரக வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சாதாவ் அச்சயத்தாவத்து ஈஸ்வரம் மாம் ஸ்வகர்மகிருத்து யாவன்ன வேத ஸ்வஹிருதி சர்வபூதே யாவன்ன வேத ஸ்வஹிருதி சர்வபூதேஷு அவஸ்திதம். எவன் கணக்கும் பிறக்கும் அற்பமேன வேதத்தை பார்க்குறானோ, அந்த பேத திருஷ்டி உள்ள அவனுக்கு மிருத்யு ரூபனான நான் அதிகமான பயத்தை தருகிறேன். அவனுக்கு யம பயத்தை உண்டாகிறன்றார் பகவான். கொஞ்சம் பிறருக்கும் தனக்கும் பேதத்தை பார்க்குறனவே அவனுக்கு மரண பயத்தை கொடுக்குற அப்படின்றார். அதனால தான் பயந்துனே இருக்கிறான் ஒரு மனுஷன். ஆத்மனஸ்ட பரஸ்யாவி யா கரோத்தி அந்தரோதரம் தஸ்ய பின்ன த்ரிஷோ மிருத்யுர் விததே. பயம் உள்பணம் பயங்கரம் பெரிய பயத்தை கொடுக்குறன்றார். அதனால் அதமாம் சர்வபூதேஷு போதாத்மானம் கிருதாலயம் அர்ஹேத் தானமானாப்யாம் மைத்ரி அபிநேன சக்ஷுஷா. அதனால் சகல பூதங்களுக்குள்ளும் சகல ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருப்பதனால சகல ஜீவராசிகளில் வசிக்கக்கூடிய என்ன அந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய தானமானங்களால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளும் கொடுக்கணுமா. அதே சமயத்தில் அவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் அன்னதானமோ ஸ்வர்ணதானமோ கொடுத்து அவங்கள நம்ம வசப்படுத்திக்கணுமா. அப்படி ஒற்றுமையோடு வாழணும். அவங்களுக்கு பேதம் பார்க்கக்கூடாது. அவர்களும் நம்ம பார்த்தா பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்லது பண்ணணும். அது மாதிரி தானங்களாலேயும் நல்ல மரியாதையினாலையும் அப்படி எல்லா ஜீவராசிகளும் பிடித்தமானவனாக இருந்தானா பகவானுக்கு அவனை பார்த்தா பிடிக்கும். இதுதான் இங்கே சொல்கிறார். தானம் ஆனாப்பியாம் மைத்ரியா நட்புறவு விரோத பாவத்தோடு பழகக்கூடாது. யார் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நட்புறவோடு எவன் பழகிறானோ, அதாவது பேத புத்தி இல்லாமல் நட்புறவோட அன்பை கை கோர்த்து எல்லாரோட அனுசரணையாக இருக்கானோ அவனை எனக்கு பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுதான் சொல்கிறேன். மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா பேத கண்ணோட பார்க்காம அப்படி அபிநேன சக்ஷுஷா நம்ம கண்ணோட்ட பேத புத்தியில் அவனும் நம்மளை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற எல்லாரும் பக்தர்களாக பார்க்குற அவர்களும் நடமாடும் கோயில்கள் அப்படின்னு பார்க்கணுமா. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்தரங்க சாதனை. இதெல்லாம் பண்ணால் சீக்கிரமாக பகவான் சந்தோஷம் அடைவான். அதமாம் சர்வபூதேஷு பூதாத்மானும் கிருதாலயம் ஆலயம் அவங்க பூதாத்மானும் கிருத ஆலயம். அதாவது அந்தர்யாமியாக பகவான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான்ற அவருடைய ஆலயங்களாக நடமாடும் கோயில்களாக பார்க்கணுமா. அப்படி பார்த்துட்டா பகவான் உன்னுடைய பூஜையில் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான். அவங்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள், வரவங்களுக்கு சாப்பாடு போடு, ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடு, உன் கையில் என்ன இருக்குதோ கொடுக்கலாமே, அந்த கொடுத்து ஹெல்ப் பண்ணு மற்றவங்களுக்கு. அப்போது பிற ஜீவராசிகளையும் பகவானையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது தான் பகவானுக்கு பிடிக்கல. அந்த ஜீவராசி ரூபத்தில் நான் தான் இருக்கிறேன்,
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா மனுஷாலையும் நடமாடும் கோயில்களாக பார்க்கணும். அப்போது உடனே எல்லா ஜீவராசிகளையும் அப்படி சமத்துவம் பார்க்க முடியுமா? யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்போ தெரியாமல் காலில் எறும்பு மெரிச்சிடுறோம். டக்குன்னு ஒரு புழு போதும், அந்த புழு மெரிச்சிடுறோம். அதெல்லாம் இப்போ இம்சை பண்ணுறது தானே, நம்ம தெரியாமல் இம்சை பண்ணிடுறோம். அப்போது தாரதமியம் இருக்குது இல்லையா? எல்லா ஜீவராசிகளும் நம்ம விழுந்து சேவிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நம்ம எல்லா அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுமாண்ணா? அப்படி பண்ண முடியாது. அதனால் ஒன்றை விட ஒன்று பேதம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. புரியுதா? அப்போது ஒன்றுத்தோட ஒன்று சிரேஷ்டமானது. ஃபஸ்ட்டு நம்ம எது முக்கியமானதோ அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியே படிப்படியாக மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரு பெரிய பகவானையும் ஒரு எறும்பெல்லாம் ஒன்றா எறும்புக்குள்ளே பகவான் இருக்கான்றது ஓகே. ஆனால் நம்ம அதுக்குன்னு எறும்பெல்லாம் போட்டு விழுந்து கும்பிட முடியுமா? ஒரு கழுதையெல்லாம் விழுந்து கும்பிட முடியுமா? அப்படி இல்லை. அந்த தாரதமியம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே படிப்படியாக மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணுன்றதுக்காக அது எப்படின்னு சொல்கிறார், தாரதமியத்தை எப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரெண்டாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே சொல்ல போகிறார். ஒன்றை விட ஒன்று சிரேஷ்டமானதுன்னு சொல்கிறார் இங்கே. அதாவது என்னென்னா, உயிரற்ற பொருளை காட்டிலும் நல்ல உயிர் இருக்குது, உயிர் நல்ல நெளியுது அப்படி தெரியுதுன்னு சொன்னால் காணக்கூடியவர்கள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் எதுக்கு மூச்சு நல்ல பிராண விருத்தி இருக்கிறதோ அந்த ஜந்துக்கள் மூச்சு விடாத, ஆனால் உயிர் இருக்குது மூச்சு விடாத மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் உயர்ந்தது. அந்த பிராண விருத்தி மட்டும் இல்லை, நல்ல அறிவுள்ளவை. அந்த பிராண விருத்தி இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே பிராண விருத்தி, ஆனால் அறிவில்லாத ஜீவனாக இருக்குது. ஆனால் அதை விட அறிவுள்ளவைகள் சிறந்தவைகளாக சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் இந்திரியங்களுடைய வியாபாரம் உள்ளவைகள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்திரியங்களால் செயல்படுகின்ற ஜீவராசிகள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அது எப்படி? அது ஒன்றுமே புரியலையே. உயிரற்ற பொருளை விட உயிருள்ள பொருள் வசத்தி. அதை விட நல்லா மூச்சு விடுகின்ற அந்த பிராண விருத்தி நல்லா தெரியுது இல்லையா, அவர்கள் வசத்தியம் அவங்கள விட. அதை விட நல்ல அறிவோடு செயல்படுறது இல்லையா, அது வசத்தியம். அந்த பிராண விருத்தியில் இருக்கிறதுலையும் அறிவுள்ள செயல்படுகிறது, அது வசத்தியம். அதை காட்டிலும் இந்திரியங்களால் செயல்படுகிறது இல்லையா, வியாபாரம் உள்ளது இல்லை, அது சிறந்ததான் அப்படி சொல்லப்படுகிறது. ஜீவா சிரேஷ்டா அஜீவானாம் தத பிராண பிரதர்ஷுபே தத சச்சித்தாக பிரவராஸ் ததச்சேந்திரியவர்த்தைய. அப்போது இங்கே படிப்படியாக சொல்கிறார். அவைகளுக்குள்ள தத்ராபி ஸ்பர்ஷவேதிப்பியா பிரவர ரசவேதினா. அவைகளுக்குள்ள நம்ம தொட்டால் தெரியுது இல்லையா. இப்போது ஒரு இந்த தொட்டா சிலிங்கி செடி இருக்கு இல்லையா, அந்த தொட்டா சிலிங்கி பார்த்தா தொட்டா உடனே அதுதான் பண்ணும், அதே அந்த இலைகள்லாம் சுருங்கிடும். அப்போ நம்ம தொட்டால் அதனுடைய உணர்வு அதுக்கு தெரியுது இல்லையா. அந்த தொட்டா சிலிங்கி செடி பார்த்துருக்கீங்களா? அந்த தொட்டா சிலிங்கி செடி தொட்டால் அப்படியே சுருங்கிடும், அப்படியே அந்த இலைகள்லாம் சுருங்கிடும். அப்போ அந்த தொடு உணர்வு அது அறியுது. அப்போது அந்த ஸ்பர்ச தொடுகையை அறிகின்றவைகள் மற்ற தொடுகையை தொட்டால் கூட தெரியாமல் இருக்கிற மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் அது உயர்ந்தது சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு கல்லுக்கு தொட்டால் தெரியுமா? தெரியாது, உணர்வற்றது. இப்போ மரத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அந்த செடியெலாம் தெரியுது இல்லையா, அது மாதிரி மரம் கூட தொட்டால் நம்ம உணர்வுக்கு தெரியும் அது கூட. அதனால் இங்கே சொல்கிறார், தொடுகையை உணரக்கூடிய ஜீவராசிகள் உயர்ந்தவையாக சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் என்னென்னா, ருச்சியை சாப்பிட்டு அந்த ருசியை அறிகிறது இல்லையா, அந்த அந்த ருசியை அறிபவை, அந்த தொடு உணர்வை அறிபவை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுது. அவற்றை காட்டிலும் அந்த மனம்தான் முகரத்தன்மை உடையக்கூடியவை சிறந்ததாக சொல்லப்படுது. இப்போ பாம்புல நல்ல முகரத்தன்மை உடையக்கூடியதாக இருக்குது, அது உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவற்றை காட்டிலும் நல்ல இப்போ பேசுனா நம்ம சப்தத்தை, இப்போ பாம்புக்கு காதே இல்லாத சப்தம் அறியாது, ஆனால் சப்தத்தை அறியக்கூடிய ஜீவராசிகள் அதை விட உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி புரிஞ்சிக்கணுமா படிப்படியாக இந்த பரிணாம வளர்ச்சியில் உள்ள ஜீவராசிகள் ஒன்றை விட ஒன்றை மற்றொன்று உயர்ந்ததாக நாம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.
तत्रापि स्पर्शवेदिभ्यः प्रवररसवेदिनः தேவ்யோ கந்தவிதா சிரேஷ்டாக தத சப்தவிதோ வராக. அதுக்கு அதத்துக்கு இப்போது அந்த சப்தத்தை அறியத்தை காட்டிலும் இந்த இவர் வராங்க போகிறாங்க அப்படின்னு ரூபபேதத்தை அறியக்கூடிய காக்கை முதலியன சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவற்றை காட்டிலும் 2 பக்கங்களிலும் பற்கள் உள்ள சிறந்தவைகளாகும். அவள் தான் 2 பக்கத்துலையும் பல் இருக்குது, பல்லுனால கடித்து சாப்பிடக்கூடிய சக்தி உடைய அப்படிப்பட்ட முதலை அது மாதிரி அவைகள்லாம் பற்கள் உள்ளது. 2 பக்கத்துலேயும் பற்கள் உள்ளவை சிறந்தனவாக சொல்லப்படுகிறது. அவற்றுள் வெகு கால்கள் உள்ளவை சிறந்தவையாகும். என்ன பூரான்லாம் பார்த்தா நிறைய கால்கள் உள்ளதாக இருக்குது இல்லையா? மரவட்ட பூச்சிலாம் பார்த்தா அப்படி பல கால்கள் உள்ளவை சிறந்தனவாக சொல்லப்படுது. அவற்றை காட்டிலும் 4 கால் உள்ள பிராணிகள் சிறந்ததாக சொல்லப்படுது. இப்போ மாடு ஆடு நாய் பன்றி இவையெல்லாம் 4 கால் உள்ள ஜீவராசிகள், இவைகள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவற்றை காட்டிலும் 2 கால்கள் உள்ள மனுஷன் சிறந்தவனாக சொல்லப்படுகிறான். இப்படி புரிஞ்சுக்கணும். ரூபபேத விதஸ்தத்ர வதச்ச உபயதோததः தேசம் பகுபதா சிரேஷ்டாः சதுஷ்பாதஸ்ததோ திபாத் तदो वर्णाश्च सत्वारास् तेषां ब्राह्मण उत्तमः ब्राह्मणेष्वपि वेदज्ञो ह्यर्थज्ञो अधिकस्ततः. அதாவது அந்த 2 கால் உள்ள மனுஷர்களை காட்டிலும் 2 கால் உள்ள மனுஷர்களுக்குள்ள 2 கால்கள் உள்ள மனுஷர்களுக்குள்ள வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிப்பவர்கள் சிறந்தவர்கள். அதில் பிராமணர்கள் சிறந்தவர்கள். அவர்களுக்குள் பிராமணனும் சிறந்தவன் சொல்லப்படுறான். அந்த பிராமணர்களுக்குள்ளும் வேதம் அறிந்தவன் சிறந்தவனாக சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் அந்த வேதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுருக்கான். பற்றியா வேதம் பாராயணம் பண்ணலாம், குருட்டு மனப்பாடம் பண்ணுறான், அது வேறு விஷயம். அந்த வேதத்துடைய அர்த்தத்தை அவன் தெரிஞ்சு வச்சுருக்கானா அவன் சிறந்தவனாக சொல்லப்படுறான். அந்த வேதத்தை அர்த்தம் அறிந்தவனை காட்டிலும் அதில் மற்றவங்க யாருன்னா கேள்வி கேட்டால் அந்த சந்தேகங்கள்லாம் போக்கக்கூடிய அப்படிப்பட்ட தெளிவான மீமாம்சகனாக இருக்கான் இல்லையா, அவன் சிறந்தவனாக சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் அந்த வேதங்களை அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது தெளிவாக கசடரை கற்றிருப்பது மட்டும் உயர்ந்தது கிடையாது. அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு காமிக்கணும். அந்த வேதத்தில் சொன்னபடி தன் வாழ்ந்து காமிக்கணும். அப்படிப்பட்ட தன் ஸ்வகர்மானுஷ்டானம் செய்பவன் உயர்ந்தவனாக சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் அந்த தர்மத்தை துரோகம் செய்யாத பற்றற்றவனாக அந்த செயல்களை செய்கிறான்னு சொன்னால் அவன் சிறந்தவனாக சொல்லப்படுறான். வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களை கடைப்பிடித்து காட்டணும். கடைப்பிடித்து மட்டும் இல்லாமல் அது பற்றற்றவனாக, அதை நிஷ்காமனாக, அந்த தர்மத்துக்கு துரோகம் செய்யாத நிஷ்காமனாக, அதாவது பற்றற்றவனாக அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறான்னா அவன் சிறந்தவனாக சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் பகவதர்ப்பணமாக எவன் தன்னுடைய காரியங்களை செய்கிறானோ அவன் சிறந்தவனாக சொல்லப்படுகிறான். பகவானத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த கிரியானுஷ்டானங்கள், அந்த கர்மாக்கள், அதுலேயும் பலன்களையும் பகவதர்ப்பணம், செயல்களையும் பகவதர்ப்பணம் பண்ணுறான், தன்னையே பகவதர்ப்பணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் சிறந்தவனாக சொல்லப்படுகிறான். அப்படி பகவானத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனசை உடைய அவன் என் நிமித்தமாக எல்லா செயல்களையும் சந்நியாசம் செய்தவன், அதாவது என் நிமித்தமாக எல்லாத்தையும் திறந்தவன் அப்படி சொல்கிறான். என் நிமித்தமாக எல்லாத்தையும் திறந்துட்டவன், செயலுடைய பலன்களையும் தன்னையும் பகவானுக்காக திறந்து விட்டவன் இருக்கான். பத்தியா அவன் தான் செயலன்ற அபிமானம் அற்றவனும் எங்கும் சமமான பகவானே இருக்கிறான் அப்படின்ற பிரம்மதர்ஷனம் உள்ளவனாக இருக்க ஒரு புருஷன் இருக்கான் இல்லையா. எங்கும் பகவான் தான் இருக்கான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற பக்தன். அந்த பக்தன் தான் பகவதர்ப்பணமாக எல்லா செயல்களும் செய்கிறான் இல்லையா. அவன் பிராமணனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஜாதியில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பகவதர்ப்பணமாக எல்லா செயல்களையும் எல்லா பலன்களையும் பகவதர்ப்பணம் தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான் இல்லையா. பகவான் தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான், வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு பார்க்குறான் இல்லையா. அவன் தான் பகவானுக்கு அவனை காட்டிலும் உயர்ந்தவனை நான் பார்க்கல அப்படின்ட்டு கபில வாசுதேவர் சொல்கிறார். அவன் தான் எல்லாரோட மேலானவன் அப்படின்றார். மனுஷர்களுக்குள்ள இவ்வளோ இதுலேயும் தாரதமியம் இருக்குது, அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்களை தான் நம்ம மதிக்கணும். சார் எத்தனை 30 तदो वर्णाश्च चत्वारस्तेषां ब्राह्मण उत्तमः ब्राह्मणेष्वपि वेदज्ञो ह्यर्थज्ञो अप्यधिकस्ततः अर्थज्ञात् संशयश्चेत् तदश्रय स्वकर्मकृत्
मुक्तसङ्गस्ततो भूयात् अदोक्ता धर्ममात्मनः तस्मान् मय्यर्पिता शेष क्रियार्थात्मा निरन्तरः मय्यर्पितात्मनः पुंसो मयि संन्यस्तकर्मणः न पश्यामि परं பூதம் அகர்த்துக சமதர்ஷனாத்து. அதனால் மனசெய்தானி பூதானி பிரணமேத்து பகுமானயத்னு ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்ட பகவான் நிதி. அதனால் என்ன பண்ணும், சமதர்ஷனம் உள்ள அந்த பக்தன், அந்த பாகவதன் என்ன பண்ணும், மனிதர்கள் எவர்களும் அவர்கள் பகவானை அடைஞ்சிடுறாங்க இல்லையா, அந்த பாகவதர்கள், அந்த பகவான் தான் ஜீவராசிகளாக எல்லா ஹிருதயத்திலும் புகுந்து வாசம் பண்ணுறான். பரமாத்மாவாக ஜீவர்களுக்குள் ஹிருதயத்துக்குள்ளே அந்த பகவான் தான் வாசம் பண்ணுறான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த பகவான் தான் ஜீவரூபத்தில் பிரவேசித்திருக்கிறான் எல்லா ஹிருதயத்துலையும் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளையும் வெகுமானித்து கொண்டு இந்த பிராணிகளை மனசால் நமஸ்காரம் பண்ணணும். முன்னாலே ஒவ்வொரு ஜீவராசியுமே காலில் விழுந்து உடலால் நமஸ்காரம் பண்ணணும், மனசால் நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் சிவபெருமான் தக்ஷ யக்ஞத்தில் கடைப்பிடிக்கிறார். மனசால் அந்த ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ளே பகவான் இருக்கான்னு. எதுக்கு மரியாதைன்னா, ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறான்னா அந்த உடலுக்கு இல்லை, அவருக்கு இல்லை அந்த மரியாதை. அவருக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு தான் நம்ம எல்லோரையும் வணங்குறோம். ராதே ராதே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் அந்த ஹரே கிருஷ்ணனுக்கு இருதயத்தில் இருக்கிற அந்த ராமனுக்கு தான், அந்த கிருஷ்ணனுக்கு தான், அந்த பரமாத்மாவுக்கு தான் ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறோம். முதல் புரிஞ்சுக்கணும். நமஸ்காரம் இந்த மனுஷன் தேகாபிமானம் கொண்ட இந்த ஜீவன் இவனுக்கு இல்லை, இவனுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிற பகவான், அந்த ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிற பரமாத்மாவாக வீட்டிருக்கிற அந்த ஜீவரூபத்தில் இருக்கானே அந்த பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்கிறார். அதனால் மனசால் நமஸ்காரம் பண்ண அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்டோ பகவான் நிதி அப்படின்ட்டு. அதனால் எதனா ஒன்று அஷ்டாங்க யோகமோ இல்லை பக்தி யோகமோ எதனா ஒன்றுனாலேயே ஒரு பகவான் அடைஞ்சிடுறான் அப்படின்னு ரெண்டுமே என்னால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். பக்தி யோகஸ்ச மயா மானவ் யுதிரிதா ஐயோர் ஏகதரேனேவ புருஷம் பிரஜத்து. எதை கடைப்பிடிச்சாலும் பகவான் அடைஞ்ச முடியும். ஆனால் பக்தி யோகம் ரொம்ப சுகமயமானது, சுலபமானது, அதான் விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்படிலாம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், அப்போ நாம் சகல ஜீவராசிகளுக்கும் மரியாதை கொடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாயை எப்படி ஜெயிக்கணுன்றதை சொல்கிறாருங்க. அதை பார்க்கலாம். அதை பார்க்க வந்துட்டோம், பார்க்கலாம். அதான் சொல்கிறார், ஒரு மனுஷன் கண்டிப்பாக சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும், சௌச்சத்தை கடைப்பிடிக்கணும், மன சுத்தம் உடல் சுத்தம் ரெண்டுமே இருக்கணும், எல்லா இடத்துல தயை இருக்கணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும், பரமபுருஷார்த்தம் எதில் புத்தி இருக்குன்னா பரமபுருஷார்த்த விஷயமான புத்தியில் ஈடுபட்டுருக்கணும். கெட்ட காரியத்தில் வெட்கப்படணும். இதெல்லாம் கெட்ட காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதில் லஜ்ஜை இருக்கணும், வெட்கப்படணும். அதே சமயத்தில் தனதானிய ரூபமான ஐஸ்வர்யமும் புகழ் கீர்த்தியும், அதாவது கீர்த்தினா புகழ், அப்புறமா இந்த பெருமையும் இந்த ஐஸ்வர்யம் இந்த கீர்த்தி இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பொறுமையை கடைப்பிடிக்கணும், இந்திரிய நிக்கிரகம் பண்ணணும், மனோ நிக்கிரகம் பண்ணணும். இது சரி. இதெல்லாம் எப்போ கெட்டு போய்டும்னா அசத்துக்களுடைய சங்கத்தினால இதெல்லாம் நம்ம தவறி போயிடுவோமா, சத்தியத்தை கூட விட்டுடுவோமா, சுத்தபத்தம் இருக்காது. எதனால இதெல்லாம் எப்போ கெட்டு போய்டும்னா, ஒரு மனுஷன் எதை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், உள் சுத்தம் வெளி சுத்தம் ரெண்டு கடைப்பிடிக்கணும், எல்லாத்தையும் தயை பாராட்டணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும், பரமபுருஷார்த்த விஷயமான புத்தியில் அதில் தான் பக்தி விஷயத்தில் தான் எப்பவும் புத்தி ஈடுபடணும். அதே சமயத்தில் கெட்ட காரியத்திலேருந்து விலகி இருக்கணும். தனதானிய ரூபமான ஐஸ்வர்யத்தில் புத்தி இருக்கக்கூடாது, அதில் ஆசைப்படக்கூடாது. அதே சமயத்தில் ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் எப்போ இந்த தனதானிய ரூபமான ஐஸ்வர்யம் எதனால் இழக்கிறான்னா அசத்துக்களுடைய சங்கத்தினால இதெல்லாம் கெட்டு போயிடும். ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் அதே சமயத்தில் பொறுமையை எப்போ இழக்கிறான்னா அசத்துக்களுடைய சங்கத்தில் பொறுமையை இழந்துடுறான், கோவப்படுறான். அதே சமயத்தில் இந்திரியங்களை ஜெயிச்சவனாக இருக்கலாம் சத் சங்கத்தில், அசத் சங்கத்தில் இந்திரியங்களை
இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக இருக்கிறான், மனசை ஜெயிக்காதவனாக இருக்கிறான். நல்ல மேன்மை இதெல்லாம் சத் சங்கத்தில் இருக்கும்போது இதெல்லாம் காப்பாற்றப்படும். சத்தியத்தை கடைப்பிடிப்பான், தேக சுத்தம் மன சுத்தத்தை கடைப்பிடிப்பான், தயை இருக்கும், மௌனத்தை கடைப்பிடிப்பான், பரமபுருஷார்த்த விஷயத்தில் புத்தி இருக்கும், கெட்ட காரியத்தில் வெட்கப்படுவான், கெட்ட காரியத்தை செய்ய மாட்டான், தனதானிய ரூபமான ஐஸ்வர்யம் அவனுக்குள்ளே இருக்கும், அவனுக்கு தன்னாலே தேடி வரும். அதனால் அந்த ஐஸ்வர்யம்லாம் நல்ல புகழ் தேடி வரும். அவன் பொறுமையை கடைப்பிடிப்பான், இந்திரிய நிக்கிரகம் இருக்கும், மனோ நிக்கிரகம் மனசை அடக்கியிருப்பான், நல்ல மேன்மையாக இருப்பான் அவன். இதெல்லாம் அசத் சங்கத்தில் சேராத வரைக்கும், சத் சங்கத்தில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் அவனுக்குள்ளே. எப்போ இவன் அசத்துக்களுடைய சங்கத்தினால, அசாத சேர்க்கையினால் இதெல்லாம் நாசம் அடைஞ்சிடுமா. ஏன்னா அந்த அசத்துக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, அசாந்தர்களும் மூடர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த தேகமே ஆத்மான்ற புத்தி உள்ளவர்கள், அதே சமயத்தில் சோகிக்கத்தக்கவர்கள், எப்போத்தாலும் கவலையிலே இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்டவர்கள் பெண்ணாசை பித்து பிடித்தவர்களாக, அவர்களுக்கு பெண்களுக்கு விளையாட்டு கருவியாக செயல்படுபவர்களாக இருப்பாங்க அந்த அசாதுக்கள்லாம். அந்த அசாதுக்கள் இடத்துல சங்கத்தை செய்யக்கூடாதான். ஒரு பெண்ணாசை பித்து பிடித்தவனாக அவள் பெண்ணிட்ட கட்டளையை தான் பெருசாக மதித்து அவளுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணாசை பிடித்தவங்களோட சேரக்கூடாது. சேர்ந்தால் நம்மளுடைய புத்தியெலாம் கெட்டு போயிடும். பக்தியில் இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். நம்மளுடைய மேன்மையெல்லாம் கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட அசாதுக்கள் இடத்துல ஸ்திரீ சங்கத்தில் இருக்கிறவங்களோடவே சேரக்கூடாது, அந்த பெண் பித்து பிடித்தவர்களோடவே சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு புருஷனுக்கு ஒரு பெண் ஆசையில் அந்த பெண் பித்து பிடித்தவர்களோட சங்கத்தினால எந்த அளவுக்கு மோகம் உண்டாகுமோ, அதே மாதிரியே ஸ்திரீகளிடத்தில் சங்கத்தினால மோகம் உண்டாகாது. நம்ம நேரடியாகவே ஸ்திரீகளிடத்தில் நல்லா பேசினா அந்தளவுக்கு மோகம் உண்டாகாது. ஆனால் அந்த ஸ்திரீ சங்கத்தோடு சேர்ந்து அந்த ஒரு காமுகனாக இருக்கான் இல்லையா, அவனோட சேர்ந்து பேசணும்னா அவன் இல்லாத இச்சையெல்லாம் நமக்கு கொண்டு வருவான், இல்லாதெல்லாம் பேசுவான், அந்த பெண் விஷயமாகவே பேசுவான். அதனால தான் நம்மளுக்கு மோகம் உண்டாகிறது. அவருடைய சங்கத்தை அடியோடு தவிர்க்கணும், புரிஞ்சுக்கணும். மோகம் உண்டாகுது. அதே சமயத்தில் ஸ்திரீ சங்கம் கொள்ளலாமல் கேட்டால் ஸ்திரீ சங்கமும் கொள்ளக்கூடாது. ஸ்திரீ சங்கத்தினால்தான் பந்தம் உண்டாகிறதுக்கு காரணமே. அப்போ ஸ்திரீ சங்கத்தில் எந்த அளவுக்கு பந்தம் உண்டாகுதோ அவ்விதம் இவனுக்கு வேறு பொருளால் வேறு சங்கத்தினால் அந்தளவுக்கு பந்தம் உண்டாகாது. அப்போ புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ஸ்லோகத்தை படிச்சுன்னு வந்துடலாம். சத்தியம் சௌச்சம் தயா மௌனம் புத்தி ஸ்ரீர் ஹ்ரீர் யசா ஷமா சமோதம பகஸ்யதி யத் சங்காத்தியதி சம்சயம் தேஷு அசாந்தேஷு மூடேஷு கண்டித ஆத்மஸ்வ அசாதுஷு சங்கம் ந குர்யா சோச்சேஷு யோஷித் கிரீடா மிருகேஷு ச ந ததாஸ்ய பவேன் மோகோ பந்தஸ்ச அந்ய பிரசங்கதः யோஷித் சங்காத் யதா பும்சோ யதா தத் சங்கி சங்கதः. பிரம்மதேவர் என்ன பண்ணார்? அப்போ பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட நாமளும் மோகத்துக்கு உட்பட்டவன் தான். ஆனால் பிரம்மதேவரே தன்னுடைய பெண்ணாகிய சரஸ்வதி இடத்துலேயே ஆசை கொண்டார் இல்லையா, யோசிச்சுப்பார். தன் பெண்ணை கண்டே மயங்கினார். ஆமாம், அவள் பெண்மான் எடுத்துன்னு ஓடின போது இவர் ஆண்மான் எடுத்துன்னு அவள் பின்னாடியே ஓடினாராம் வெட்கத்தை விட்டு. சனகாதி முனிவர் தன் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நாரதர்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்து கொண்டு இருக்கும்போதே தன்னால் படைக்கப்பட்ட பெண்ணிடத்துலேயே ஆசைப்பட்டார் யார்? பிரம்மதேவர். பின்தொடர்ந்து ஓடினார். புரிஞ்சிக்கும். அப்போ அவரால் படைக்கப்பட்ட நமக்கும் ஒரு முறையற்ற ஆசைகள், இந்த காமம் நம்மளை பாதிக்கிறது இல்லையா, யோசிச்சு பாரு. அதனால் இதிலிருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக இவைகளெல்லாம் தவிர்க்கணும். அது நமக்கு அவமானத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாருங்க. அப்போ பிரம்மதேவரே தப்பிக்கல இந்த இடத்துல சொல்லப்படுது. பிரஜாபதி ஸ்வாம் துஹிதரம் திருஷ்வா தத்ரூப தர்ஷிதः ரோஹித் பூதம் ஸ்வ அன்வதாவத் ருக்ஷரூபிஹி அதத்ரபः சுஷ்டேஷு கோன்வாகன் கோ அகண்டதே அகிண்டதி அகண்டதி அகண்டிததீஹி புமான் ரிஷிம் நாராயணம் ஹிருதே யோஷின் மதியேக மாயையா. அந்த பிரம்மதேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மரிஷி முதலியோர் கூட இந்த சிருஷ்டிக்கப்பட்ட தேவர் மனுஷர் முதலுக்குள்ள யாருமே இந்த
பெண்ணாசையை விட்டதும் கிடையாதான், பெண்ணாசை மாயை ஜெயிச்சவும் கிடையாதான். ஒரே யாருன்னா நாராயண ரிஷி, நாராயணன்னா மனுஷனாக அவதாரம் பண்ணார், நரநாராயணர்கள் அவர்கள் தான் இந்த ஸ்திரீ பெண்ணாசை ஜெயித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். தவிர்த்து எந்த புருஷன்தான் ஸ்திரீ ரூபமான மாயையினால் கெடுக்கப்படாத புத்தி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகவானை உபாசிக்கின்ற பக்தர்களால் அப்படி இருக்க முடியும், ஆனால் மற்றவங்களால் இருக்க முடியாது, பெண்ணாசை விட்டவர்களால் இருக்க முடியாது சொல்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறாரு, நாராயணம் ருதே யோஷின் மையேக மாயா அப்படின்றார். அது மட்டும் இல்லை, எந்த பெண் ரூபத்தில் அந்த மாயானவள் ஒரு ராஜா சக்கரவர்த்தி திக்குகளே ஜெயித்தவனாக இருக்கிறான், ஆனால் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். ஆனால் இந்த பெண் ஒரு கண் அசைச்சானா, ஒரு கண் அடிச்சானா அப்படியே விழுந்துடுறான் அந்த சக்கரவர்த்தியை. ஒரு புருவ நெரிச்சல்னாலேயே அந்த புருவத்தை அப்படி சிம்டனான்னா அதுதான் அவுட்டு, காலில் போட்டு மிதிச்சிடறாள் அவனை, அந்த சக்கரவர்த்தியை. கைகைக்கு வசமாக இருந்தார் இல்லையா தசரத சக்கரவர்த்தி, உதாரணம் எடுத்துக்கலாம். அப்படியேப்பட்ட ஊர்வசி பின்னாடி சுற்றினா இல்லையா புருஷ சக்கரவர்த்தி. அப்புறம் திக்குகளே ஜெயித்தவங்க அவங்களாம். அப்போது அந்த ஸ்திரீரூபமான மாயால் திக்குகளை ஜெயித்தவர்களை கூட கேவலம் புருவ அசைத்தினாலே காலால் மிதிக்கப்பட்டவர்களாக செய்து விடுகின்றாலோ அந்த ஸ்திரீ ரூபமான எனது மாயின் வலுவை, என்னுடைய மாயினுடைய பலத்தை பார்த்துக்கோ. அப்படியேப்பட்ட சக்தி படைத்தது அந்த பெண்ணாசைன்ற ஒரு மாயை, பயங்கர பலுவுடையதான், அது பகவானுடைய சக்தியான். அதான் சொல்கிறார் கபிலவாசர் சொல்கிறார், என்னுடைய மாயா பலம் அது, அது ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது அப்படின்றார். பலம் மே பஷ்ய மாயாயா ஸ்திரீ மையா ஜெயினோ திஷாம் யா கரோதி பதாக்ராந்தான், காலில் போட்டு மிதிச்சிடறாளாம். யா கரோதி பதாக்ராந்தான்னு புரு விஜృంభேன கேவலம், வெறும் ஒரு புருவ அசைத்தினாலே காலில் போட்டு மிதிச்சிடறாளாம். அதனால் சங்கம் ந குர்யாத் பிரமதாசு ஜாது யோகஸ்ய பாரம் பரமாருக்ஷு சத்சேவைய மத்சேவைய பிரதிலப்தாத்மலாபோ வதந்தியா நிறைய துவாரமசிய. அதான் நரக வாயில்னு தெரிஞ்சுக்கோ பெண்ணாசையானது. உண்மையிலே இந்த ஜென்மாவை கரையேற்றிக்கணும், நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக அடியோடு தவிர்க்கணும் இந்த பெண்ணாசையானது அப்படின்றத இங்கே வலியுறுத்தி எத்தனை ஸ்லோகங்களில் சொல்கிறார் பார் கபில வாசுதேவர். அப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அந்த யோகத்தில் மேலான கரையில் அந்த யோகத்தில் மேலான கரை ஏற விருப்பமுள்ளவன், எண்ணமுள்ளவன், எனது சேவையினால் அடையப்பட்ட இந்த ஆத்மலாபத்தை உடையவனமான புருஷன் இந்த காமத்தை உண்டாக்குகின்ற இந்த ஸ்திரீகளை மோட்சமடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு நரகத்வாரமாக யோகிகள்லாம் சொல்லுகின்றார்களோ அந்த ஸ்திரீகளிடத்தில் ஒரு பொழுதும் சங்கத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டார். ஏன்னா சாட்சாத் ஈஸ்வரனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட மாயையானது பெண்ணானவள். அது மனைவி ரூபத்தில் இருக்கலாம், காதலி ரூபத்தில் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வேசி ரூபத்துலேயும் இருக்கலாம். எந்த விதத்துலேயும் ஒன்று மயங்குறாங்க இல்லையா. இப்போ யூடியூப்பில் பார்த்தா சினிமா அந்த பாடல் இந்த பாடலாம் பார்க்குறோம், கவர்ச்சிகரமான எல்லாம் பார்க்குறான் இல்லையா. அது மனசை கவர்ன்றோம். அப்போது அதை அடையணுன்ற ஆசை உண்டாயிடும், அது வேறு மாதிரி போய்டும். அதுதான் சொல்கிறது இங்கே. அது ஈஸ்வரனால் நிர்மாணம் பட்டவளும் ஸ்திரீ ரூபையுமான எந்த மாயானவள், ஈஸ்வரனால் நிர்மாணம் செய்யப்பட்டவளும் ஸ்திரீ ரூபையுமான எந்த மாயானவள் நம்மளுக்கு பணிவிடன்ற பெயரால் நம்ம கிட்ட வந்து நெருங்குறாளோ, நான் உங்களுக்கு பணிவிட பண்ணுவேன் அப்படியே அன்பாக குளிர்ச்சியாக பேசிண்டு அந்த கொஞ்சலால் பேசி வந்து சுசுரூஷை முதலியவை செய்தல் என்ற வியாஜமாக அருகில் வருகின்றாலோ அவள் எப்படி நினைக்கணுமா, புற்களால் மறைக்கப்பட்ட கிணற்றை போல. எப்படி பார்த்தா வெளிப்புறம் புற்கள் இருக்குது, சரி அதுவும் நிலந்தான்னு சொல்லிட்டு கால் என்ன பண்ணுவோம் விட்டு ஒரு யானையானது. ஏன் இந்த இடத்துல புற்களால் மறைக்கப்பட்ட கிணறுன்னு சொல்கிறாங்கன்னா, தோல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு யானை என்ன பண்ணிச்சான், இது 24 குருக்களில் இருக்குது. தத்தாத்திரேய சொல்கிறார் யது மகாராஜனுக்கு 11 ஸ்கந்தத்தில் வருது. அது என்ன பண்ணுமா, தோல் சுகத்தை பெண் யானையை காட்டி இந்த காட்டில் இருக்கிற ஆண் யானை எப்படி மடக்குவாங்க தெரியுமா. அந்த யானை பாகர்கள் அந்த மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெண் யானையை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க தூரத்தில். அப்போ நடுவில் அந்த காட்டிலேருந்து வரக்கூடிய யானைகள் வந்து நடுவில் வந்து நல்லா ஒரு பெரிய குழி வெட்டியிருப்பாங்க. அந்த குழியில் பார்த்தா நல்லா ஃபுல்லாக மேலோட்டமாக என்னென்னா சில கொம்புகள்லாம் வச்சு அது மேலே வந்து புற்கள்லாம் போட்டு மூடியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு சாதாரண தர மாதிரியே தெரியும், ஆனால் பெரிய குழி வெட்டி வச்சுருக்கான்னு தெரியாது அந்த யானைக்கு.
அந்த ஆண் யானை என்ன பண்ணுமா, அந்த பெண் யானையுடைய தோல் சுகத்துக்கு, அந்த தோலோட உரசல் அது அவ்வளோ சௌக்கியம் இருக்குமா. அந்த தோல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி வருமா, ஆசையாக ஓடி வருமா. ஓடி வரும்போது வழியில் இருக்கிற குழி தெரியாமல் குழியில் விழுந்துருமா அந்த ஆண் யானை. விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அதோட அது 10 நாள் கண்டுக்க மாட்டானாம் அந்த யானை பார்க்கணும். கண்டுக்காமல் என்ன பண்ணால் பட்டினி போட்டுருவானாம். பட்டினி போட்டு அதை ஈட்டியால் குத்துவானாம். குத்தவொடனே அது துடிக்குமா போது, அப்படி துடிக்குமா. அதுக்கு சாப்பாடு போனவங்களுக்கு எல்லாம் அப்போ அதை பழக்குவான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குவான், அந்த ஆண் யானையை பழக்குவான். இப்போ பெண் யானையே அதை அடையலை, தோல் சுகத்தை அதை அடையத்துக்கு போனதுனால தான் வந்த விளைவு இது. அது ஈட்டினால் குத்துவான், ரத்தம் பீரிட்டு அடிக்குமா. அப்போ அது கத்துமா, அந்த தும்பிக்கையை தூக்கி கத்துமா. அது பிறகு அது சத்தியம் பண்ணுமா, நான் இனிமேல் உனக்கு நான் அடிமை, உனக்கு அடிமை, நீ என்ன சொல்கிறாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு அது பூமியில் அடித்து சத்தியம் பண்ணுமா. அதுக்கப்புறமா தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சங்கிலெலாம் கட்டி வெளியேற்று அதுக்கு ஆகாரம் கொடுத்து அதை கட்டி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அப்புறமா ரோடாக பிச்சை எடுக்க விடுவோம். எதனால்னா பெண் ஆசையினால், அந்த தோல் சுகத்துக்கு ஆசைப்பட்டதுனால, பெண் தோல் அந்த பெண் யானைக்கு ஆசைப்பட்டதுனால வந்த விளைவு. இப்போ என்னென்னா அந்த யானை பார்க்கணும் சம்பாதிச்சு குத்துன்னு இருக்கும். அது மாதிரி ஒருத்தன் இல்லறத்தில் அடிமையாக ஆகிறான்னா எதனால்னா அந்த பெண் ஆசைக்கு ஆசைப்பட்டு தான். அப்போது சுதந்திரமாக காட்டில் இருந்தால் அது பாட்டுக்கு தனி காட்டு ராஜா மாதிரி செஞ்சாச்சு இருந்த அந்த யானையுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ரோடோட அந்த 10-20க்கு அந்த யானை பழம் சம்பாதிச்சு கொடுவான். அவன் என்ன கொடுக்குறானோ அந்த அல்ப உணவு தான் அவன் சாப்பிடணும். காட்டில் தான் இஷ்டப்படி சாப்பிட்ற கண்டத்தை சாப்பிடும், போய் மரத்தை முறிக்கும், ஒரு வாழையால் கோழியை அப்படியே சாப்பிடும். கண்டத்தை சாப்பிட்டு எப்படின்னா கட்டல் நல்லா திடகாத்திரமாக இருந்தது. ஆனால் அந்த யானை வளர்க்குறவங்க பார்த்தியா தோல்லாம் சுருங்கி போய் அப்படியே எலும்பு தோல் அது பாட்டுக்கு இல்லைன்னா அந்த இழைச்சி போய் கிடக்கும். ஆனால் காட்டில் இருக்கிற யானை பார்த்தா மலை மாதிரி இருக்கும், வளர்க்குற யானையை பார்த்தா அது சோனியாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும் பார்த்தா. காரணம் என்ன, அந்த பெண்ணாசைக்கு அகப்பட்டதுனால. ஒரு வாலிபன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான், கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருக்கான், சோர்ந்து போயிருக்கிறான், பார்க்கல இல்லையா. அதான் இங்கே சொல்கிறார் இது. அப்போது அவள் நம்ம பணிவிடைன்ற பேரால் கிட்ட வரோன்னா அது என்னென்னா புல்லால் மூடப்பட்ட மறைக்கப்பட்ட கிணற்றை போல தனக்கு மிருத்யுவாக தனக்கு யமனாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் நான் சொல்ல, கபில வாசுதேவர் சொல்கிறார். அப்படி புரிஞ்சிக்கோ அப்படின்னு பெண்ணாசை விடணும் அப்படின்னு சொல்கிறார். சங்கம் ந குர்யாத் பிரமதாசு ஜாது யோகஸ்ய பாரம் பரமாருருக்ஷு மத்சேவையா பிரதிலப்தாத்ம லாபோ வதந்தியா நிறைய துவாரமஸ்ய அதிக நரகத்வாரம் தெரிஞ்சிக்கோ யோபயாதி சடேர்மாயா யோசித்தேவ விநிர்மிதா பகவானால் நிர்மாணிக்கப்பட்ட ஈஸ்வரனால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஸ்திரீ மாயை அது. தாம் ஈக்ஷிதா ஆத்மனோ மிருத்யம் திருணைஹி கூபம் இவாவிரதம். முன் ஜென்மத்தில் ஆணாக இருந்த அந்த பெண்ணானவள் மனைவியோ இல்லாட்டி வேறு பெண்ணோ, அவள் முன் ஜென்மத்தில் ஆணாக இருந்து பெண்ணை பக்கத்தில் ஒரு பெண்ணை பார்த்து கொண்டே உயிரை விட்டதுனால அவள் பெண்ணாக பிறந்திருக்கிறாள். ஆனால் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ஆண் தன்மை, அதிகாரம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் ஆண் தன்மை இருக்கும் பார்த்தா அந்த பெண்ணிடத்தில். அது எதனால்னா முன் ஜென்மத்தில் ஸ்திரீ பெண் ஆணாக இருந்தவ பெண்ணை தியானம் பண்ணி ஒரு பெண்ணை பார்த்துன்னே உயிரை விட்டதுனால அந்த பெண்ணாக பிறந்திருக்காத தவிர தன்மைகள்லாம் பார்த்தா ஆண் தன்மையாக இருக்கும். முதல் புரிஞ்சிக்கோ. அதனால் அதை பெண்ணுன்னு நினச்சி ஏமாந்து போயிடாது. ஆனால் அவருடைய அதிகாரங்கள், அவருடைய பேச்சு, ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்தா ஆண் தன்மை இருக்கும். இந்த ஆணை அடங்கி போயிடும் அந்த பெண்ணுக்கு. அவளுக்குள்ளே எப்படி அந்த ஆண் தன்மை இருக்குதுன்னா முன் ஜென்மத்தில் அவன் ஆணாந்திருக்கிறான், இறக்கும்போது பெண்ணை பார்த்துட்டு உயிரை விட்டதுனால அவன் பெண்ணாக பிறந்திருக்கான். புரிஞ்சிக்கோ, அது உண்மையான பெண் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். யா மன்யதே பதிம் மோகான் மாயாம் ரிஷபாயதிம். அதே சமயத்தில் இவன் பெண்ணும் பார்த்தா இவன் கணவன், இவன் தான் நம்மளுக்கு சம்பாதிச்சு போடுறவன், நம்மளுக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்குறவன் அப்படின்னு பெண் நினைக்கிறாள் இல்லையா, அதுவும் போய். முன் ஜென்மத்தில் அவன் பெண்ணாக இருந்து அந்த ஆணை தியானம் பண்ணிகிட்டே இப்போ ஆண் ரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அவளும் புருஷனிடத்தில் உள்ள இந்த ஆசைகளை விடணும், அதே சமயத்தில் பெண்களிடத்தில் உள்ள ஆசையை இந்த புருஷனும் விடணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாருங்க. யா மன்யதே பதிம் மோகான் மன் மாயா ரிஷபாயதிம் ஸ்திரீத்வம் ஸ்திரீ சங்கதா பிராப்தோ வித்தாபத்திய கிரகப்பிரதம் தாம் ஆத்மானோ விஜானியாத் பத்ய கிரகாத்மனகம் தெய்வோபசாதிதம் விருத்தியம்
மிருகயோர் காயனும் யதா. அதனால் அந்த ஸ்திரீரூபமான கொஞ்சல்கள், அந்த பேச்சு அழகெல்லாம் வந்து ஒரு மானை பிடிப்பதற்கு புல்லாங்குழல் வாசிக்கிறான் வேடுவன் இல்லையா. அது எதுக்காகன்னா அந்த மான் நன்மைக்காக இல்லை, அது சுகம் போல தோணும். ஆனால் அந்த மானை பிடிச்சு அதை பலி கொடுக்கறதுக்காக. அதுபோல் இந்த சுகமெல்லாம் அதனால் கணவனால் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய சௌக்கியமும், மனைவியால் கணவன் கிடைக்கக்கூடிய சௌக்கியம், அதெல்லாம் எதுக்காகனா ஆரம்பத்தில் சுகம் போல தோணக்கூடிய அது வந்து அந்த மானானது எப்படி அந்த மான் அந்த வேடுவனுடைய புல்லாங்குழல் இசை அந்த பாட்டை கேட்டு மயங்கி கடைசியில் அது வலைக்கு அகப்பட்டிருந்தோ, அதுபோல் இந்த அற்ப சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டு ஈஸ்வரனால் உண்டு பண்ணப்பட்டதுமான அது மிருத்யுவாக யமனாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளை பலி கொடுக்க போகுது, அதுதான் மரணத்துக்கு காரணமாக அமையுது அப்படின்றது இங்கே ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இதுதான் உண்மை, இதை மறுக்கவே முடியாது. என்ன தான் நம்ம வந்து இது நம்ம ஜீர்ணிக்க முடியலனா கூட, ஆனால் சத்தியம் இதானே. கடைசியில் என்ன அந்த இல்லற கவலைகள்லேயே தானே மறித்து போகிறான். அவன் எங்கே ஆன்மீகத்துக்கு வரான்? தன் ஆத்மலாபத்தை தேடிட்டு எங்கே வர முடியுது? அவனால் கூப்பிட்டாவோட வர முடியல. அந்த பெண்ணும் வந்து எங்கே இல்லற கவலைகளில் மூழ்கி யோசிச்சு பாருங்கள். அந்த சௌக்கியத்தில் விழுந்தவங்க யார் எழுந்திருக்காங்க? இது வரைக்கும் எழுந்துக்கிறது கிடையாது. அப்படிதான் சொல்கிறார். அந்த மானுடைய பாட்டுக்கு புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அந்த மானானது அகப்பட்டது போல் வலையில், அந்த மாயா வலையில் மாட்டியிருந்தது போல் ஆணும் பெண்ணும் இது போல் இந்த ஆசைகளில் இந்த காம வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறார். சரி, அதனால் சங்கத்தை தவிர்க்கணும். இந்த சங்கத்தினால்தான், துஷ்ட சங்கத்தினால்தான் இவனுக்குள்ளே இருக்கிற மௌனத்தை கடைப்பிடிக்கிறது. நல்லா பேசுகிறான், இப்போ குடும்பத்தில் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறான், வாக்குவாதம் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி மௌனமாக இருந்தால் யாராலும் பேச விட மாட்டான். அதே சமயத்தில் கெட்டது செய்கிறதுல லட்சியம் இருந்தது, மௌனத்தை நல்லா சுத்தபத்தமாக இருந்தான், கரெக்டாக ஆச்சாரமாக இருந்தான், எல்லாம் வந்தது. இப்போ எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ நல்லா பொய்லாம் நிறைய சொல்கிறான். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் பண்ணால் தான் குடும்பத்தை நடத்த முடியும்பா, இல்லாட்டி குடும்பம் நடத்த முடியாது, எல்லாம் குழந்தை ஒட்டியில் ஆகிப்போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ அப்போது சங்கத்தில்தான் தான் ஒருத்தர் மனுஷன் கெட்டு போகிறான்றதுக்கு இந்த இடத்த சொல்கிறார் கபிலவாசர். நிறைய ஸ்லோகங்களை சொன்னார், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். சரி, தடவை பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்டா இல்லையா தேவகூதி அம்மா, கேட்ட உடனே அம்மா நான் கேட்டதில் உனக்கு எல்லாம் புரிஞ்சுதான், நீ கேட்ட உபதேசம் தான் நான் பண்ணியாச்சு. அதனால் பகவான் என்னிடத்துல எல்லா இது வரைக்கும் கஷ்யப மகரிஷிக்கு செய்த சேவைகளுடைய பலன்களெல்லாம் என் திருவடியில் அர்ப்பணம் பண்ணிவிடுமா, அப்போ தான் நீ வந்து எல்லா புண்ணியத்திலிருந்து விடுபடுவேன். எனக்கு அர்ப்பணம் பண்ணதுனால் நீ மோட்சத்தை அடைவாய். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையே நீ தியானம் பண்ணிப்பார். தியான யோகம், கர்மயோகம், சாங்கிய யோகம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதில் எதையாவது கடைப்பிடிச்சாலும் நீ கரையேறிடுவேன். பக்தி யோகமோ ஏதோ ஒன்று கடைப்பிடிச்சா நீ கரையேறிடுமா அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்கிறார். நீ எதனா ஒன்று எந்த ஒன்றை கடைப்பிடிக்கிறாயோ என்னுடைய கதியை அடைந்து விடுவாய். அப்போ சொல்கிறார், நான் என்னப்பா தியான யோகம் ஞான யோகம் இதெல்லாம் தியான யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா உன் நாமத்தை சொன்னாலே போதுமே. என் நாமதேய சவணானு கீர்த்தனாத்து எத் பிரபனாத்து. தன்னை நினச்சவங்களுடைய சம்சாரத்தையே போக்கக்கூடியவன் நீ, அது தெரிஞ்ச சீர்க்காகும். இவ்வளோ உபதேசம் கேட்டு அவன் என்ன சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறா பாருங்க, ஒரு அத்தியாயத்தில் அதுமே சொல்கிறா. அதுதான் இங்கே இந்த மாதிரி சொல்கிறா பாருங்கள் எவ்வளோ அழகாக. என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வணாத்து எத் ஸ்மரணாத் அபி क्वचित् சுவாதோபி சத்யா சவணாய கல்பதே குத புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத்து. உன் நாமத்தை சொன்னவங்களே ஒரு சண்டாளன், நாய் மாம்சத்துக்கு கொண்ட சண்டாளனா கூட உடனே அவன் சோமையாக பண்ணக்கூடிய தகுதி சிறந்த புனிதன் ஆகிடுறான், பரிசுத்தமாகிடுறான், அவன் உன்னையே அடைஞ்சிடுறான். சுவாதோபி சத்யா சவணாய கல்பதே. உன் நாமத்தை சொன்னவன், உன்னுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணவன், உன் நாமத்தை காதால் கேட்டவன், உன்னை எப்பொழுதும் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டிருப்பவன், உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா கூட போதும், உன்னை நினைச்சாலே போதும், அவர்களே பரிசுத்தம் அடைந்து விடுகிறார்கள், பக்குவம் அடைந்து விடுகிறார்கள், பகவானை அடைந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவன் யாருன்னா
நாய் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சண்டாளனாக இருந்தால் கூட போதும், அவன் நாமத்தை எவன் கேட்டானோ, நாமத்தை கீர்த்தனம் பண்ணானோ, எந்த பகவானுக்கு அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறானோ, எந்த பகவானை நினைக்கிறானோ, அவன் நாய் மாம்சத்தோட சண்டாளனே ஆனாலும் உடனே அவன் பரிசுத்தம் அடைகிறானே, பகவானை அடைந்து விடுகிறானே. அப்படி இருக்கும்போது என் வயிற்றில் பிறந்த பகவானே என் எதிர இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் அடைய வேண்டியது தான் அடைஞ்சாச்சே, இனிமேல் எனக்கு என்ன கவலை அப்படின்றா தேவகூதி அம்மா. பகவன்னு தர்ஷனாத்து அப்படின்றார். அஹோபதஸ்வபச்சோ அதோஹரியான்னு ஜிஹ்வாக்கரே வர்த்ததே நாமதுப்பியம் தேபஸ்தபஸ்தே ஜுஹோஹோ சஸ்னுராத்யா பிரம்மான் ஊச்சுர் நாம கிரணந்தி ஏதே. அஹோபதஸ்வபச்சோ நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளனாக இருந்தாலும், ஜிஹ்வாக்கரே நாக்கு நொழியில் ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணான்னு பகவன் நாம எவனுடைய நாக்கள் இருக்கிறதோ அவன் பஞ்சாக்னி மத்தியில் சிறந்த தபஸ் செய்தவனாக கருதப்படுகிறான். தேபுஸ் தபஸ்தே. அதே சமயத்தில் நன்றாக ஹோமங்கள் நிறைய தட்சணைகளோடு கூடிய சிறந்த எல்லா விதமான யாகங்களும் செய்த பலனை அடைந்து விடுகிறான். அப்போ பஞ்சாக்னி மத்தியில் ஜபம் பண்ணால் என்ன பண்ணணும், அதே சமயம் யாகங்கள் செய்தால் என்ன பண்ணணும். சஷ்ணுர் ஆர்யா. அதே சமயத்தில் சஷ்ணுன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களும் போய் ஸ்நானம் பண்ண என்ன பலனோ அந்த பலன் கிடச்சிது தான். ஆர்யான்னு ஒரு பதம் இருக்குது. ஆர்யானா ஸ்வதர்மத்தை வர்ணாசிரம தர்மங்களை செவ்வனே கடைபிடிப்பவன், தன் தர்மங்களை விட்டு விலகாதவன், பர்ஃபெக்டாக தன் தர்மங்களை கடைபிடிச்சா என்ன பண்ணணும் அந்த பலனை அடைஞ்சிடறானா. அப்படிப்பட்ட ஆர்யனாக இருக்கிறானா அவன். யாருன்னா நாய் மாம்சத்துக்கு தின்னக்கூடிய சண்டாளம் கூட பகவன் நாமத்தை நாக்கில் சொல்லிட்டானா அவனுக்கு இவ்வளோ பலன்கள் கிடைக்குது அப்படின்னு தேவகூதி அம்மா தெரிஞ்சு வச்சிருக்கா சொல்கிறார். தேவஸ் தபஸ்தே ஜுஹூஹு சஸ்துரார்யா. நிறைய தட்சணைகளோடு கூடிய யாகங்கள் எல்லா விதமான யாகங்களையும் பரிபூர்ணமாக அனுஷ்டித்துறான். எல்லா விதமான தபத்தையும் அவன் கடைபிடிச்சிட்டான். அதே மாதிரி சகல புண்ணிய திட்டங்களும் போய் அவன் ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சிது. அதே சமயத்தில் எல்லா தர்மங்களையும் செவ்வனே கடைபிடித்திருக்கிறான் அவன் ஆரியனவன். அது மட்டுமில்லை, 4 வேதங்களையும் எல்லா வேத சாஸ்திரங்களையும் பரிபூர்ணமாக படித்து கரை கண்டவன். அதனால தான் அவன் நாமத்தை படிச்சுக்கிறான். அப்போ சர்வசாஸ்திரங்களுடைய சாரமாகிய நாமத்தை படித்ததுனால அவன் எல்லா வேத சாஸ்திரங்களையும் பரிபூர்ணமாக கற்றுணர்ந்தவன் அவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மான் ஊச்சுர் நாம கிரணந்தியேத்தே. எதனால் நாமா சொல்கிறவனுக்கு இவ்வளோ அப்போது உயர்ந்த ஸ்தானம் அவனுக்கு. இவைகளை எல்லாம் கடந்துட்டானான். இவைகள்லாம் சரியாக கடைப்பிடிச்சதுனால தான் அவன் பகவான் நாமத்தை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாருங்க. பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறா அந்த அம்மா தேவகூதி அம்மா சொல்கிறார். தேபுஸ் தபஸ்தே ஜுஹூஹோ சஸ்னுராத்யா பிரம்மான் ஊச்சர் நாம கிரணந்தி ஏதே அப்படின்னு கடைசியில் நாமத்துடைய மகிமையில் பாகவதத்துடைய முடிவே நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபாவ பிரணாசனம் பிரணாம துக்க சமணகா தம் நாமமே ஹரிம்பரம். நாமந்தான் முடிவு. அதே மாதிரி இந்த கபில உபதேசத்துலேயும் எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் இல்லையா. இவைகளுடைய சாரமாக இங்கே தேவகூதி உபதேசம் பண்ணுறது தான் சாரமானது. நான் என்ன கர்மயோகம் சன்னியாசி யோகம் சாங்கிய யோகம் சொன்னேன், தியான யோகம் சொன்னேன், பக்தி யோகம் சொன்னேன், கர்மயோகம் சொன்னேன், எல்லாத்தையும் ஞான யோகம் சொன்னேன். எல்லாத்துடைய சாரமே பகவன் நாமா தானே. பகவன் நாமத்தை படிச்சுட்டா அவன் எல்லா யோகத்தையும் கடைபிடிச்சு ஆயிடுத்து. அப்புறம் தான் அவன் எல்லா தவசையும் பண்ணிட்டான், அவன் எல்லா யோகங்களையும் பண்ணிட்டான், அவன் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டுட்டான், அவன் எல்லா தர்மங்களையும் கடைபிடிச்ச பலன் எதனால் ராமான்னு சொல்கிறதுனால கட்சிடுமா. இது தேவகூதி சாரமாக அப்படி பிழிஞ்சு எடுத்து கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது என் வயிற்றில் சகல உலகங்களையும் தாங்கி கொண்டிருக்கிற உன் குக்ஷியில் அப்படிப்பட்ட உன்னையே என் கர்ப்பத்தில் சுமக்கிற பாக்கியம் கிடச்சதுன்னா இதை விட பெரும்பாக்கியம் எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு நான் ஜென்ம கரையேறியாச்சு அப்படின்னு சொன்னே கபிலவாசர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். சபாஷ், நீ புரிஞ்சுக்கிட்டமா அப்படின்னு. பகவத் சாமி பகவானே வயிற்றில் பெற்றவள்னா அவர் சிறந்த ஞானியாக தான் இருப்பான். யோசிச்சு பாருங்கள், குந்தி தேவி பார்த்து நமசிய புருஷந்தோ ஆத்தியம் ஈஸ்வரம் பிரகுதே பரம் அப்படின்லாம் பேசுகிறான். அப்போ அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் பார்த்தா ஞானிகளாக மாறிட்டாங்க. தேவிக்கு பார்த்தா எத்தத் பிராகுர் அவ்யக்தம் அத்தியாத்ம தீபம் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்போ ஏன்னா மணிவயிறு வாய்த்தவள் அவெல்லாம் தேவகி, கௌசல்யை, அதே சமயத்தில் இந்த தேவஹூதி இவங்களாம் மணிவயிறு வாய்த்தவள், பகவானியே கர்ப்பத்தில் சுமந்தவள். அவரெல்லாம் தேவக்கியாம் தேவரூபிணியாம் சகல தேவதைகளுடைய வடிவமாகும். அவர்களுக்கு எப்படி நல்ல கதி கிடைக்காமல் போயிடும், பகவான் எப்படி நல்ல கதி கிடைக்காமல் விட்டுருவான். அவர்களுக்கு தான் முதல் நல்ல கதி கிடைக்கும். அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, விஷப்பால் கொடுத்தா ஒரு நாள் போதனை அவளுக்கே நல்ல கதி தாத்திரி உச்சி தான் சிறந்த கதியாக கொடுத்தான்னா, வயிற்றுலேயே 10 மாதம் தங்கியிருக்கான்னா அப்போ அந்த மாதாவுக்கு நரக கதியை கிடைக்கும், நல்ல கதி தான் கிடைக்கும்.
ஆனால் அவள் மூலமாக இந்த உலகத்துக்கு இந்த சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்க செய்தார். யார்? கபில வாசுதேவர். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பகவானுடைய நாமத்தை கேட்டாலே புண்ணியம், அந்த பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணால் புண்ணியம், அந்த பகவானை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா புண்ணியம். அப்படிங்கும்போது நேருக்கு நேராக கண்ணுக்கு நேரம் 5 வயசு பையனை உன்னை தரிசனம் பண்ணுற, நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணுற பாக்கியமே கிடச்சிச்சு, உன்னை நேர சாட்சாத்காரமாக பெற்று விட்டாச்சு எனக்கு. அப்போ என் மோட்சத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. உன் நாமத்தை கபிலா வாசுதேவா கபிலா வாசுதேவன் சொல்லிட்டு இருந்தாவே நான் சித்தி அணிஞ்சிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா தைரியமாக சொல்கிறா இந்த இடத்துல. தேபுஸ் தபஸ்தே ஜுஹோ சஸ்னுராஜ்யா பிரம்மாணூச்ச நாம கிருடந்தி ஏதே தம் தாம் மகம். சரி ஓகே. यन्नामधेय श्रवणानुकीर्तनात् यत् प्रह्वणात् यत् स्मरणात् अभी क्वचित् स्वादोपि सत्यः श्रवणाय कल्पते कुतः पुनस्ते भगवन्नो दर्शनात् अहोपदस्पवचो अधोखरीयान् यज्जिह्वाग्रे वर्तते नामदुभ्यं ते पुस्तपश्च जुहुः सस्नुराद्या ब्रह्माणु च नाम गृह्णन्ति ये ते. உன்னுடைய தேஜஸ் மாத்திரத்தினாலே என்னுடைய அஜ்ஞானங்கள்லாம் விலகி போச்சு. அதுவும் நீ உபதேசம் பண்ணுறது கேட்ட அழகு, நீ உபதேசம் பண்ணுறதே அழகாக இருந்தது கேட்கறதுக்கு. அப்புறம் உன் முன்னாடி நிற்கும் போது எனக்கு எப்படி அஜ்ஞானம் என்ற இருட்டு எனக்குள்ளே இருக்கும். சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? இருக்காது. அப்படின்போது உன்னுடைய தர்சனத்தினாலே என்னுடைய அஜ்ஞானமெல்லாம் விலகி போச்சு. இனிமேல் என் மோட்சத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறான். எந்த பகவான் உலக பிரளய காலத்தில் ஆளிலையில் சயனித்திருந்து எல்லா உலகங்களையும் தன் வயிற்றுக்குள்ளே குக்ஷிக்குள்ளே ஒடுக்கி தான் ஒடுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆளிலையில் பள்ளி கொண்டு கால் கட்டவரை சப்பிட்டு கொண்டு இருக்கிறாரையோ அந்த பரமாத்மாவே என் கர்ப்பத்தில் சுமக்கப்பட்டேன்னா இதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும் கபில வாசுதேவரே என்று கேட்டு சொல்கிறாள். அங்கே பிரளய காலத்தில் எந்த உன்னுடைய வயிற்றில் இந்த பிரபஞ்சமானதுலாம் இருந்ததோ அந்த என்னுடைய வயிற்றில் தரிக்கப்பட்டீர் அப்படின்னா இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்கும்? நான் என்ன போய் யோகம் தியானம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது? ஒன்றுமே இல்லை. அந்த ஆளிலையில் கால் கட்டவர்களை பானம் செய்கின்ற மாயா சிசுவாக தனித்து சயனித்திருக்கின்றீர் என்றோ. ஆளிலையில் சயனித்திருந்தது போலவே எனது வயிற்றிலும் நீங்கள் சயனித்திருந்தீர்களே, என் வயிற்றில் தரிக்கப்பட்டீர்களே. எல்லாம் இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்னப்பா தியானம் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது பார்க்கலாம். சத்வாம் பிரதோமே ஜடரேணநாத கதம்னு யஸ்யோதர ஏததாசித்து விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏக வடபத்ர சிசு, ஆளிலையில் பள்ளி கொண்ட சிசு. வடபத்ர ஏக சேதேஸ்ம மாயா சிசுர் அங்கிரிபானக அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமா இப்படியாப்பட்ட இதை சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு வடக்கு திக்கு நோக்கி கிளம்பி போயிட்டார் கபில வாசுதேவர். இந்த அம்மா எப்போத்தாலும் கபிலா வாசுதேவா அந்த பிள்ளை நினைவிலே இருந்தால் கூட அவள் என்ன பண்ணால் அந்த ஆசிரமவாசிகளால் அவள் போஷிக்கப்பட்டாள். அவள் ஆடை அவிழ்ந்தது தெரில, எதுவுமே தெரியாது. தன்னை ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், எல்லாத்தையும் மறந்து அந்த தேகாபிமானத்தை விட்டவளாக அனைவரதும் கபில வாசுதேவா பகவான் நாமத்தையே சொல்லிக்கொண்டு கபிலா வாசுதேவா நாமத்தையே சொல்லிக்கொண்டு அப்படியே அவள் சித்தி அடைஞ்சிட்டாள். அந்த தேகாபிமானம் விட்டு போச்சு. அந்த ஆசிரமவாசிகளால் போஷிக்கப்பட்டாள். ஸ்நானம் பண்ணி வைக்கிறது, அவர் ஆடை உடுத்துது, அவளுக்கு சாப்பாடு பண்ணுறது, அதெல்லாம் அந்த ஆசிரமவாசிகள் ஆகிய செடிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அதெல்லாம் பண்ணாங்களாம். ஆனால் இவள் தேகத்தையே அறியலையாம். எல்லாத்தையும் மறந்துட்டு அவள் என்ன பண்ணான்னா அந்த ஜலசமாதி அடைந்துட்டு அவள் ஒரு நதியாக மாறினாலாம். அந்த சித்தி அடைந்த சித்தி தான் சித்த சேவை தான். அந்த சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய அந்த கபிலாசிரமத்தில் அவள் சித்தி அடைந்து விட்டாள், மோட்சத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் இப்படியாப்பட்ட புத்தருடைய நினைவினாலே அவர் மோட்சம் அடைந்து விட்டாள். பகவான் இல்லையா, புத்திரன் யார்? பகவானாச்சு. விதேக முக்தி அடைந்து விட்டாள். அதனால் அது 3 உலகங்களும் பிரசித்தி பெற்றது, மிக புண்ணியமானதுமான க்ஷேத்திரமாயிற்று அந்த இடமே, அவர் சித்தி அடைஞ்ச இடம் அப்படி சொல்லப்படுகிறது. ஏவம்ச கபிலோக்தேன மார்கேன அச்சிரதः பரம் ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பகவந்தம் அவாபக. அப்போ பிரம்ம நிர்வாண நிலை, அந்த பிரம்ம
பிரம்மமயமாக மாறிட்டாலாம் அவள், அப்படி ஆயிட்டாலாம். சீக்கிரமாக அந்த முக்தி அடைஞ்சா அந்த அம்மா. அந்த எந்த இடத்துல அவள் விதேக முக்தி அடைந்தாலும் அந்த இடம் வந்து சித்தி பதம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்களில் பிரசித்தி பெற்ற மிக புண்ணியமான க்ஷேத்திரமாக ஆகிவிட்டது. இப்பவும் இருக்குது அந்த இடம், போனால் பார்க்கலாம். தத் வீராசித் புண்ணியதமம் க்ஷேத்திரம் த்ரைலோக்கிய விஸ்ருதம நாம்னா சித்தபதம் எத்திர சா சம்சித்திம் உபேயிஷி தத்ச. இப்படி யோகத்தினால அந்த அதான் பகவன் நாமத்துக்குள்ளே சொல்லிக்கொண்டே அதனால் யோகம் சித்திச்சு அந்த யோகத்தினால் போக்கப்பட்ட தேகத்துள்ள அபிமானத்தை விட்டவளாகிய அவளுடைய அந்த சரீரமானது நதிகளுக்குள் சிறந்ததும் சித்தியை தரக்கூடிய சித்தர்களினால் சேவிக்கத்தக்கதுமான ஒரு ஜீவ நதியாக மாறிவிட்டதாம் அவளுடைய சரீரமானது. அது ஜல சமாதி அடைந்து விட்டாள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நதியாக மாறிவிட்டாளாம் அவள். அப்படி தசஸ்தத் யோக விதுதம் மர்த்தியம் அபுத் சரித்து சோதசாம் பிரபரா சௌமிய சித்திதா சித்த சேவிதா. சரி, அதனால் யார் வந்து இப்படி கபில வாசுதேவருக்கும் தேவதேவன் நடந்த சம்பாஷணை சொல்லப்பட்டது. எவன் இந்த ஆத்ம யோக ரகசியமான கபில முனிவருடைய இந்த மதத்தை கேட்கிறானோ அல்லது உபதேசிக்கிறானோ அவன் கருடத்வஜனான பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி அவனுக்குள்ளே உண்டாயிடுமா. அப்படி எல்லையற்ற செலுத்தப்பட்ட புத்தி உடையவனாய் பகவத் சரணார விந்தயத்தை அருகில் சீக்கிரமாக பகவானை அடைந்து விடுகிறான் அவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதம் அனுஷ்ணுனோதி யோ அபிதத்தே கபில முனிர் மதம் ஆத்மயோகம் குஹ்யம் பகவதி ஹிருதிஹி சுபர்ணகேதௌ உபலபதே பகவத் பதாரவிந்தம். அப்போது இந்த மதத்தை யார் கேட்குறாங்களோ அல்லது மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறானோ அவன் கருடத்வஜனான கருட வாகனத்தில் கத்வ பிரஜாபதி கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தா அதுபோல் பகவான் அவனுக்கு காட்சி அளிப்பாரான். பகவான் கருடத்வஜனான பகவானத்தில் செலுத்தப்பட்ட புத்தி உடையவனாய் பகவத் சரணாரவிந்தத்தின் அருகத்தில் சீக்கிரமாக அடைந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சிறந்த பக்தி உடையவனாக அதில் புத்தி உடையவனான்னா நான் பக்தி அவனுக்குள்ளே தன்னாலே பெருக்கெடுத்து விடணுமா. இந்த கதையை கேட்டாலே மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணாலே கட்சிடுமா. இது 3ய ஸ்கந்த சமாப்தா. இது 3வது ஸ்கந்தம் இதோட பூர்த்தி அடையுது. பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. மேலே உள்ள விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவகாசம் பகவான் அனுகிரகம் பண்ணால் மேலே உள்ள விஷயங்கள். அதுக்கு பிறகு 4வது ஸ்கந்தம் பிரவேசிக்கணும். அதெல்லாம் பகவான் அனுகிரகம் தான் பண்ணலாம். இல்லைன்னா எப்போ தோணுதோ எப்போ பகவான் அனுகிரகம் பண்ணுறானோ அப்போ அந்த கதைகள்லாம் பேசலாம். சரி, இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. நான் தொடர்ந்து போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் பகவான் எப்படி சங்கல்பம் வச்சுருக்கான்னு தெரியலையே. அதை மாதிரி தான் நடக்கும். ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्री कपिल वासुदेव भगवान की जय. कपिल वासुदेवा देवदेव जय. कपिल वासुदेव भगवान की जय. श्रीमद् भागवत भगवान की जय. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोप कुमाराय गोविंदाय नमो नमः. राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सागर साधु की जय. राम 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 राम.